சக்தி. எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கும் வரையில் உன்னை ஒரு ஜீவனாகவே நீ மதிக்கிறாய். லோக மாதாவானவள் உன்னிடம் இருக்கும் அகங்காரத்தை முற்றிலும் அழித்த பிறகுதான் சமாதியில் நிர்குண பிரம்மத்தை நீ காண்பாய் என்று சொல்கிறாள். அதுவரையில் நான் என்னும் மனோபாவம் உனக்குள்ளும் உன் முன்னும் இருக்கும். சாதாரண ஜனங்கள் மூட்டை மூட்டையாக தர்மத்தை பேசுவார்கள், ஆனால் எல்லளவேனும் அதன்படி நடக்க மாட்டார்கள். ஞானியோ தனது வாழ்நாள் முழுவதும் தர்மத்தையே கடைபிடித்து நடப்பினும் அதை பற்றி சிறிதும் வெளியே பேச மாட்டான். நிறைக்குடம் நீர் ததும்பி ஒழிப்பதில்லை. அதுபோல கடவுளை அறிந்தவன் அதிகம் பேசுவதில்லை. ஆனால் நாரதர் போன்ற மகான்களுடைய விஷயம் என்ன? நாரதர், சுகதேவர் போன்ற சிலர் சமாதி நிலையை அடைந்த பிறகு அநேகம் படிகள் கீழே இறங்கி வந்தனர். ஜனா சமூகத்தினிடம் அவர்களுக்கிருந்த கிருபையாலும் அன்பாலுமே அவர்கள் உபதேசம் செய்ய வந்தனர். பாபியின் இருதயம் சுருட்டை மயிருக்கு சமானம். எவ்வளவுதான் முயன்ற போதிலும் உன்னால் சுருட்டை முடியை நேராக்க முடியாது. அதுபோல் துர்மார்கனுடைய மனத்தை சுத்தமாக்கி நல்வழியில் செலுத்துவது சுலபமான காரியம் அன்று. கொடிய துன்பத் துயரங்களை மிகுதியாக அனுபவித்தாலும் லௌகீகர்களுக்கு நற்புத்தி உண்டாவதில்லை. ஒட்டகங்களுக்கு முட்செடிகளில் ஆசை அதிகம். அவைகளை தின்ன தின்ன ஒட்டகங்களின் வாயிலிருந்து இரத்தம் அதிகமாக பெருகும். என்றாலும் அவைகள் முட்செடிகளை தின்பதை நிறுத்துவதில்லை. அதை போல லௌகீகர்கள் அநேகரால் ஏமாற்றப்பட்ட போதும் ஆபத்துக்கள் அநேகம் வந்துற்ற போதும் கஷ்டப்படுகிறார்கள். அடுத்த கணத்தில் எல்லாவற்றையும் மறந்து உலக விஷயங்களையே தேடி அலைகின்றார்கள். புஷ்பம் முதலிலும் காய் பின்னும் வருவது பொதுவான விதி என்றாலும் சில செடி வகைகளில் முதலில் காயும் அதன் பின்னர் பூவும் தென்படுகின்றன. அதே போல சாதாரண மக்கள் சாதனைகள் புரிந்து கடைசியில் கடவுள் தரிசனம் பெறுகின்றனர். ஆனால் சிலர் கடவுள் தரிசனம் பெற்ற பிறகு சாதனங்களை அனுஷ்டிக்கின்றனர். முற்றாத மூங்கிலை எளிதில் வளைக்கலாம். முற்றின மூங்கிலை பலவந்தமாக வளைக்க முயன்றால் ஒடிந்து போகும். அதுபோல இளமையான மனதை அன்னையிடம் செல்லும்படி திருப்புவது எளிது. வயது முதிர்ந்தவனுடைய பழக்கப்படாத மனம் அப்படி திரும்ப முயலும் போதெல்லாம் பிடியை மீறி செல்லும். அரசனுடைய காம கிழத்தி தெரு பிச்சைக்காரனை கண்ணெடுத்து பார்க்கவும் மாட்டாள். அதுபோல அன்னை சன்னிதானத்தின் கடாட்சம் பெற்ற ஆத்மாவானது அற்பமாகிய உலக விஷயங்களில் ஆசைப்படுவதில்லை. ஓம் சக்தி. அம்மாவிடம் வந்தும் கூட வேதனையை அனுபவிக்க வேண்டி இருக்கிறதே என்று நினைக்கிறீர்கள். உன் சுற்றுச்சூழலை கவனித்துப்பார், உண்மை விளங்கும். மனித இனத்தில் அசுத்தமும் துர்நாற்றமும் பெருகி வருகின்றன. எண்ணங்களில் சுத்தமில்லை, செயல்களில் சுத்தமில்லை. இப்படிப்பட்ட உலகத்தில் வேதனைகள் அப்படியே தான் இருக்கும். எனவே நீ மற்றவர்களால் பாதிக்கப்படுவாய். அதனால் தான் நீ மட்டும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் போதாது. உன்னால் 4 பேர் ஆன்மீகவாதியாக மாற வேண்டும். நாடெங்கும் ஆன்மீக உணர்வு பெருக வேண்டும் என்று சொல்லி வருகிறேன். உன்னை வைத்து உலகம் திருந்த வேண்டும். நீங்கள் கண்ணும் கருத்துமாக ஒரு மனதாக செயல்பட்டால் முன்னேற்றம் காணலாம். ஏதோ கடமைக்காக செய்தால் பலன் இருக்காது. முன்பெல்லாம் 10 பேருக்கு ஒருவன் புத்தி சொல்பவனாகவும் தர்ம சிந்தனை உள்ளவனாகவும் இருந்தான். ஆனால் இக்காலத்திலோ அதர்மமும் அக்கிரமமும் செய்பவர்களே பெருகி வருகிறார்கள். ஆன்மீகத்திற்கு வந்துவிட்ட பிறகு இருப்பதை வைத்துக்கொண்டு முன்னேற வேண்டும். இல்லாததை தேடி அலையக்கூடாது. உங்களுக்கெல்லாம் ஆன்மீகத்தில் அதிகமான பிடிப்பு இருக்க வேண்டும். அந்த பிடி உடும்பு பிடியாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் இம்மியளவு ஆன்மீகத்தை விட்டு அகன்றாலும் சறுக்கி விடுவாய். அன்னையின் அருள் வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.